பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். வேதத்தில் கண்ணீரோடு விதைத்த ஒரு சிலரை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அதாவது இஸ்ரவேலர் தங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்த இரட்சகரை அறியாமல் தேவனை மறுதலித்து மனம் திரும்ப மனதில்லாமல் அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அசட்டை செய்து மாம்சத்தில் வந்த தேவனை அறியாமல் தங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை கண்டு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் போது அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க கடைசியா ஒரு ஆத்துமாவிற்காக எப்பொழுது கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணீங்க? பாருங்க, சிறையிருப்பில் இருந்து மீந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நெகேமியா கேள்விப்பட்ட உடனே அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட பாரம் உங்களுக்குள்ள எப்போ வந்தது சொல்லுங்க? நாம வாழ்கிற இந்த தேசத்துல எவ்வளோ கோடி ஜனங்கள் தேவனை அறியாமலும் பாவத்திலும் விக்கிரக வழிபாட்டிலும் வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் போதை பழக்கத்திலும் பொருளாசையிலும் ஆடம்பரத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களை பார்க்கும்போது உங்களுக்கு பாரம் வரலையா? சோதம் பட்டணம் அழிய போகிறது என்று தெரிந்தவுடன் ஆபிரகாமுக்கு பாரம் வந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வழியிலே அழிந்து போவார்கள் என்று தெரிந்தவுடன் மோசேவுக்கு ஒரு பாரம் வந்தது. இஸ்ரவேலர் பாபிலோனியர்களிடத்தில் 70 வருடம் சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிந்தவுடன் தானியேலுக்கு ஒரு பாரம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று தெரிந்தவுடன் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பாரம் வந்தது. கைவிடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது பவுலுக்குள் ஒரு பாரம் வந்தது. நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து கேள்விப்பட்ட போது மிஷனரிகளுக்குள் ஒரு பாரம் வந்தது. அதனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்தும பாரம் வராமல் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியில ரட்சித்து வைத்திருப்பது இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த அல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த. எத்தனையோ மிஷனரிகள் தங்கள் ஜீவனை கொடுத்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இருக்கிறார்கள். எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் மரித்து நாம பாவத்தில் மரித்து போகாதபடிக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள் மீட்டெடுத்து இருக்கிறார்கள். நான் உங்களை அவங்கள போல தேவனுக்காக சாக சொல்லல, அட்லீஸ்ட் தேவனுக்காக வாழலாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இந்த பூமியானது அக்கினியினால் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இந்த பூமியோடு சேர்ந்து தேவனை அறியாத ஜனங்களும் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்களே. நமக்கு பாரம் வரலையா? நாம மாத்திரம் பரலோகம் போவது சுயநலமா இல்லையா? நாம நமக்காக வாழாம பிறருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரமாய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரப்போகிறது. ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.